சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்துக்கான 20 டெஸ்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் 3rd லெசனாக இருக்குது. சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன்பாடு பற்றி தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன்பாடு பற்றி தெரியாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இரும்பு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு பற்றியும் தெரியாது, குதிரை பற்றியும் தெரியாது. முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார்? முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுமேரியர்கள். இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? இந்திய தொல்லியல் துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் ஒரு நில அளவையாளர். இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் டெல்லியில் அமைந்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் எவை? ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காவிரி, பொருன்ஸ். பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள் காவிரிவாலா, பொருணை. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, செம்பு. மெசபடோமியா நாகரிகம் எந்த காலத்தில் தோன்றியது? மெசபடோமியா நாகரிகம் எந்த காலத்தில் தோன்றியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தில் தோன்றியது? கிமு 3300 முதல் 1900. எகிப்து நாகரிகத்தின் காலம் கிமு 3100 முதல் 1100 வரை. சீன நாகரிகத்தின் காலம் கிமு 1700 முதல் 1122 வரை. இந்த 4 நாகரிகங்களையும் நதிக்கரை நாகரிகங்கள் என்று சொல்வாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய சிறப்பம்சம். சிந்துவெளி நாகரிகத்தின் முக்கிய சிறப்பம்சம். ஆன்சர் ஆப்ஷன் பி, திட்டமிட்ட நகர அமைப்பு. வெண்கலத்தால் ஆன நடனமாது சிலை கண்டறியப்பட்ட இடம் எது? வெண்கலத்தால் ஆன நடனமாது சிலை கண்டறியப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோல வெண்கலத்தால் ஆன நடனமாது சிலையும் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது? மனிதர்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெஹர்கர். மெஹர்கர் என்பது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். மெஹர்கர் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கு. லோத்தல் என்னுமிடம் எந்த நதியின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? லோத்தல் என்னுமிடம் எந்த நதியின் துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சபர்மதி. கப்பல் கட்டுதல் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்ட இடம் லோத்தல். லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்ட தந்தத்தினாலான அளவுகோல் லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான டாஸ் என்பதிலிருந்து வந்தது. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான டாஸ் என்பதிலிருந்து வந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவிஸ். சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம். பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது எது? பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவை கொண்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் எது? மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கூட்ட அரங்கு. கூட்ட அரங்கு பார்த்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டது. பெருங்குளம் மொஹஞ்சதாரோவில் இருக்கு. தானிய களஞ்சியம் ஹரப்பால இருக்கு. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி,
சார்லஸ் மேசன். சிந்து சமவெளி மக்களிடையே முக்கியமாக இருந்த வழிபாடு. சிந்து சமவெளி மக்களிடையே முக்கியமாக இருந்த வழிபாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய் தெய்வ வழிபாடு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராகி கர்கி. ராகி கர்கி பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ளது. இந்த ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தானிய களஞ்சியம் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கல காலம். வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம். சிந்து சமவெளி நகரங்களின் தெருக்கள் டேஸ் வடிவமைப்பை கொண்டிருந்தன. சிந்து சமவெளி நகரங்களின் தெருக்கள் டேஸ் வடிவமைப்பை கொண்டிருந்தன. ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டக வடிவம். தெருக்கள் பார்த்தீங்கன்னா சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. பெருங்குளம் செவ்வக வடிவமைப்பை கொண்டிருந்தது. ஹரப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹரப்பா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புதையுண்ட நகரம். இறந்தோர் மேடு என்று அழைக்கப்படுவது மொஹஞ்சதாரோ. எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கினர்? எந்த ஆண்டு பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கினர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1856. 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1861 இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனரான சர்ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருப்பாரு.